மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் மே மாதம் 14ஆம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பயிற்சியும், மே மாதம் 18ஆம் தேதி நிகழவிருக்கின்ற ராகு கேது பயிற்சியும் என்ன மாதிரியான சுபத்துவமான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குரு பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பயிற்சியாக இருக்கும். ராகு கேது பயிற்சிகள் அதைவிட ரொம்ப அமர்க்களமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று முதல் நடப்பதும் நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, இதுவரைக்கும் ஏன் நமக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்துச்சு, எப்போ நமக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது 95% நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். பர்ஃபெக்டாக சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது 1.5 வருஷம் தரக்கூடிய சுப பலனும், குரு பகவான் தரக்கூடிய 1 வருஷம் சுப பலனும், சனி பகவான் தரக்கூடிய 2.5 வருஷம் சுப பலனும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். நண்பர்களே, உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும், நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது சூழ்நிலையின் காரணமாக நான் கடன்பட்டேன், சூழ்நிலையின் காரணமாக நான் வேலையை விட்டேன், சூழ்நிலையின் காரணமாக எனக்கு வேலை கிடைக்கவில்லை, சூழ்நிலையின் காரணமாக நான் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ நல்ல சூழ்நிலையாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறோம் அப்படிங்கிறதான். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் நாம் ஈடுபட்டு தோல்விகளை சந்தித்தோமோ, துயரங்களை சந்தித்தோமோ, அந்த இதிலெல்லாம் மீண்டும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு நம்மளை லைட்டாக ஒரு ஆட்டி பார்த்துட்டார். அதாவது ஒரு இறுக்கமான சூழ்நிலையை கொடுத்தார். என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நம்மளை விட்டு அவர் விலகி 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறார். இப்போ வாக்குல நேர்மை, உண்மை, நாணயம், தர்மம் எல்லாம் இருக்கும். வாய்மையே வெல்லும் சொல்லக்கூடிய அளவுக்கு ரிஷபராசி நண்பர்கள் எந்த பேச்சை பேசினாலும் பக்குவமாக பேசி, நியாயமாக பேசி, கரெக்டாக நடக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் சொல்லுக்கு வாக்குக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களை சார்ந்தவரும் உங்கள் வாக்கை மதிக்க மாட்டேன்ட்டாங்க, என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன்றாங்க, நம்மளை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள், சோதனைக்குன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் நடக்கும். உங்கள் வாக்குக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் லேசாக தலையை ஆட்டினீங்கன்னா போதும், இப்படியெல்லாம் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்பாங்க. அப்போ உங்களை முதன்மைப்படுத்தி பார்ப்பாங்க, உங்கள் வாக்கை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல வரேன், இந்த ஆரம்ப கல்வியில் இருக்கிற மாணவ செல்வங்களெல்லாம் அழகாக படிக்கும்னு சொல்ல வரேன். என்ன ஹோம்ஒர்க்கை கரெக்டாக கேட்டுட்டு வீட்டில் கரெக்டாக செஞ்சுட்டு போய் காலைல கரெக்டாக ஸ்கூலில் காட்டி நல்ல பேர் வாங்கும்னு நான் சொல்ல வரேன். அப்படி அருமையாக இருக்கும். புரியுதுங்களா? குழந்தை செல்வங்கள் அழகாக படிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இப்போது தான். அப்போ வாக்குஸ்தானம் புனிதப்படுகிறது இல்லையா? தன செல்வங்களுக்கு பஞ்சம் இல்லையா? அடகு வச்ச நகை ஏலம் போகிற அளவுக்கு இருந்துச்சு. மீட்டரைக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலைக்கு இந்த வருஷத்தில் மீட்ட வேண்டிய கட்டாயம் வருது, மீட்டிடலாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகுது இல்லையா? கண்டிப்பாக அடகு வச்ச நகையை மீட்டிடுவோம். ஆனால் புது நகையே எடுப்போம் ஐயா, புது நகை வாங்குவோம். அதே மாதிரி இந்த குரு பகவான் சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறது குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து அதில் புதுமண தம்பதிகள் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது திருமண பந்தம் அதை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வீட்டில் சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் நடந்தே தீரும். கன்ஃபார்மாக புதுசாக வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்க போகிறோம். எது வாங்கினாலும் புதுசாக வாங்க போகிறோம். ஒரு பொருளுக்கு 2 பொருள் வாங்குவோம், ஒரு பொருளுக்கு 2 பொருள் வாங்குவோம். இது தேவையில்லை. அதாவது நமக்கு கடவுள் கொடுக்குறாரு, அப்படி இந்தா வாங்கிக்க, நீ இதைத்தானே எதிர்பார்த்த, இதுக்காகத்தானே ஏங்கிக்கிட்டு இருந்த, இந்த கார் வாங்கணும்னு நினைச்சில்ல, இந்த பைக் வாங்கணும்னு நினைச்சில்ல, இந்த சொத்து வாங்கணும்னு நினைச்சில்ல, இந்த வீடு கட்டணும்னு நினைச்சில்ல,
இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்தா பிடிச்சுக்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான். சனி லாபஸ்தானத்தில் அருமையான வாய்ப்புகளை அள்ளித்தர காத்திருக்கிறார். அப்போ முதன்மையாக எதையெல்லாம் நினைச்சு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முதன்மையான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா பெர்ஃபெக்டா நடக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா பெர்ஃபெக்டா நடக்கும். எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதாவது வாலிப வயதுக்கு மேலே இருக்கிறவங்கள் அனைவருமே இந்த உங்கள் ஜாதகம் எப்படியோ, ஆனால் பொதுவாக பலர் சொல்லக்கூடிய பலன், சில ரிஷபராசி நண்பர்கள் அப்படிங்கிறது எதிர்பாலினம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு நேராக 6ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு தான். பெண்கள் எதிர்பாலினம், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அவர்களால் உங்களுக்கு இழப்பீடு வராமல் மட்டும் பார்த்துக்குங்க. அவர்களால் உங்களுக்கு இழப்பீடு வராமல் பார்த்துக்கங்க, பகை வராமல் பார்த்துக்கங்க. இது ஒன்று தான். அப்போ அவங்ககிட்ட நட்பை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு காசு பணத்தை இழந்துடாதீங்க. இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக மட்டும் பார்த்துக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த குருபகவான் 2ல் இருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை 6ஆம் இடம். கடன் தீரப்போகுது. எப்படியோ ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தேன், கடன் அவமானம் அசிங்கம் ஊரை விட்டே ஓடிட்டேன் ஐயா, தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், எப்போ தான் நான் ஊர் பக்கம் போய் தலை காட்டுவோன்னு நினச்சிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டம் எப்போ வருமோ, என் சொந்த ஊருக்கு போக முடியலையே, இந்த கடன்காரங்க தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் பிறந்து விட்டது. நல்ல காலம் ஆரம்பம் ஐயா. கடன் அடைச்சிருவான். இந்த வருஷத்துக்குள்ளே எல்லா கடனையும் தீர்த்துட்டு அப்படியே ஒரு நல்ல மனிதனாக கெப்பாசிட்டியாக வாழ போகிறோம், தலை நிமிர்ந்து நடக்க போகிறோம். இது முதன்மையான விஷயம். நமக்கு இது வரைக்கும் சூழ்ச்சி தந்திரத்தோடு செயல்பட்டு நம்மளை முன்னேற வராமல் தடுத்தவங்களாம் நமக்கு இல்லாமல் போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ மூக்கு மேலே விரலை வச்சு பார்ப்பாங்க, நீ எல்லாம் வாழ்வியாடா சாவியாடான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி, நீ எல்லாம் ஒரு மனுஷனானு கேட்டிருப்பாங்க. உனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா, தராதரம் இருக்கா அப்படின்னெல்லாம் கேட்டிருப்பாங்க உங்களை. ஆனால் அன்னைக்கு அவங்களாம் உங்களை மூக்கு மேலே விரனை வச்சு ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும். அப்படி ஒரு வளர்ச்சி உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு, சனி பகவான் கொடுக்குறாரு. 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் வந்து கொடுக்குறார். இந்த 2ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் 10ஆம் இடத்தை அழகாக பார்க்கின்றார் 9ஆம் பார்வையால். ராகு பகவான் புனிதப்படுகிறார். ஐயா, மிகப்பெரிய பதவி யோகம் ஐயா. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோடு வாழக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு ஐயா. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஐயா. பொது பலனே சூப்பராக இருக்கு, அட்டகாசம் அமர்கலமாக இருக்குது. நம்பிக்கையோடு இருக்கலாம். ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் இருக்குது. இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து வாழ போகிறீங்க. சொந்தக்காரர்கள் முன்னாடி அப்படியே காலரை தூக்கி விட்டு ஜம்முன்னு போக போகிறோம், காரில் போய் இறங்குவோம் ஐயா. அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஜாதகங்களில் நமக்கு தசையும் தசாபுத்தியும் கொஞ்சம் நல்ல யோகமானதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் தான். கொஞ்சம் சுய ஜாதகத்தை லைட்டாக பார்த்துக்கலாம். தெளிவாக என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல விஷயம்தான். அப்போ நடக்கிற தசை தசாபத்திகள் அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பாருங்கள். எனவே அடிக்கடி நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்வேன், திதிவார நட்சத்திரம் கரணம் நாமயோகத்தின் அடிப்படையில் என்ன தசை தசாபத்தி போகுது, சூனிய தசை போகுதா, இல்லை அவயோக தசை போகுதா, கருணநாதன் தசை போகுதா, யோகாதிபதியினுடைய தசை போகுதா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. லக்னாதிபதியினுடைய தசை போகுதா, இல்லை லக்னாதிபதி சூனியத்தில் மாட்டிருக்கிறாரா, இல்லை யோகாதிபதி சூனியத்தில் இருக்கிறாரா, முடக்கு ராசியில் இருக்கிறாரா, இப்படி பல விஷயங்கள் உண்டு. இதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இதையெல்லாம் தாண்டி சிறப்பான தசை தசாபுத்திகளாக இருந்தால் நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும். உயர் பதவி கண்டிப்பாக, ப்ரொமோஷன், தகுந்த இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. விட்ட வேலையை மறுபடியும் எடுத்து செஞ்சு அதை லாபத்தை சம்பாதிக்க போகிறோம். இந்த தொழிலே வேணான்னு விட்டுருப்போம், மறுபடியும் எடுப்போம், மறுபடியும் போய் ஜெயிப்போம். புரியுங்களா? இதெல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு நடந்தே தீரும். புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டம், அமர்காலமான வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம். என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க, அதுக்கு சப்போர்ட் உண்டு, அதுக்கு சப்போர்ட் உண்டு. 10ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு பெற போகின்றது இல்லையா? சனி பகவான் லாபஸ்தானத்திலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது 3ஆம் பார்வையாக உங்களை ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாம் இதுவரைக்கும் ஏற்பட்டு இருந்தால் அதெல்லாம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அதான் கௌரவமாக தலைநிமிர்ந்து நடக்க போகிறோமே, அப்புறம் நமக்கு. அப்போ இதற்கு முன்னாடி தலைகுனிவு ஏற்பட்டிருந்தால் அந்த தலைகுனிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும்.
அப்போ யாரெல்லாம் நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் பேசுனாங்களோ எடுத்தாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் இப்போ ஒரு கையஸ்டான நிலைமைக்கு அந்தஸ்து கௌரவம் புகழோடு வாழ போகிறோம். மிகப்பெரிய ராஜ பதவியிலெல்லாம் போய் உட்காரக்கூடிய அமைப்பு சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு உண்டு. அரசியல் துறை, அரசு துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் நல்ல காலம்னே சொல்லலாம். அற்புதமான நல்ல காலம். புரியுதுங்களா? அதாவது 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் கர்மஸ்தானாதிபதி அப்படின்றது என்ன நடக்கும்? நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு பன்மடங்கு லாபத்தை ஈட்ட போகிறோம் அப்படிங்கிறது. அதே 10ஆம் இடத்துல ராகு பகவான் சுழிவு நெளிவு சூட்சம தந்திரத்தோடு செயல்பட்டு நம்ம ஒரு தொழிலை செய்ய போகிறோம், அதில் லாபத்தை சம்பாதிக்க போகிறோம். எப்படினாலும் கிடச்சிடும் ஐயா வேலை. வேலையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது, ஆனால் செய்ய முடியாத அளவுக்கு வேலை வரும். அப்போ வேலை சுமையா? சுமை கிடையாது, வருமானம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு ஆர்டர்கள் வந்து குமியும். இப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய தையல் கலைஞர்கள் அப்படின்னா சரி, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கட்டுமான துறையில் இருக்கவங்களாலும் சரி, உணவு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபமே தான் தவிர நஷ்டமே கிடையாது. அதே மாதிரி இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஐயா. மறைந்து கிடக்கின்ற புதையல் ரகசியங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு புதையல் யோகம் உண்டுன்னு கூட நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார், அவருடைய வீட்டை அவரே பார்க்கின்றார் இல்லையா? அப்போ அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான், லாபாதிபதி குரு பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. அப்படி ரொம்ப சிறப்பான விஷயம். 8ஆம் இடம் புனிதப்படுகின்றது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும், அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புரியுதுங்களா? அப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு இருக்கின்றது. அப்போது ரிஷபராசிக்கு இனி அடுத்தடுத்து நல்ல காலம்தான். நல்ல காலம் ஆரம்பமாயிருச்சு. 2.5 வருஷத்துக்குள்ளே சம்பாதிச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே சம்பாதிக்கிற சம்பாத்தியம் 25 வருஷத்துக்கு சரியாக போகின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு பலாபலன் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எப்படின்னு கேட்டால், மீண்டும் சூழ்ச்சி தந்திரக்காரர்கள்ட்ட சிக்கிறாதீங்க. உறவுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க. அப்படியே நேக்காக பேசி நீங்கள் முன்னேற உங்ககிட்ட காசு பணம் பிடுங்கிறதுக்காக பார்ப்பாங்க. பழகினவங்களும் அதே மாதிரி தான் சைஷாக பேசி உங்ககிட்ட காரியம் சாதிக்கிறதுக்காக பார்ப்பாங்க. யாரையும் நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க, நம்பி செயல்படாதீங்க. கழுத்தை அறுத்து விடுவார்கள், நம்பிக்கை துரோகம் செஞ்சுருவாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் நடக்காமல் பார்த்துக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாலினம், நான் சொல்லிட்டேன், எதிர்பாலினம் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். இந்த நேரம் உங்களுக்கு அவங்களால் இழப்பீடுகள் ஏற்படும். அதில் மட்டும் நீங்கள் சிக்கிறாதீங்க. ஏமாற்றி காசு பணத்தை பிடுங்குவாங்க, நைஸாக பேசி பிடுங்குவாங்க. சிக்கிறாதீங்க, கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. ரிஷபராசிக்கு நடப்பதும் நடக்கப் போவதும் நல்லதாகவே இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.